ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரானுவல் ஃபில்லிங் ஆஸ் வெல் அஸ் பவுட்ரு ஃபில்லிங் மிஷின். ஸோ இப்போ நாங்கள் இப்போ அதில் டெமோ பார்த்துட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு தான் இப்போ உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். ஸோ பவுட்ரு ஃபில்லிங் போது நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா சத்து மாவு பண்ணுறீங்க, மால்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இது எல்லாமே பண்ணுறீங்க இல்லைங்களா? ஸோ மேனுவலாக நம்ம அளந்து போட்டுக்கிட்டு இருக்கணும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு காம்பேக்டான ஃபில்லிங் மிஷின்ஸ் நம்ம வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னம்னா 100 கிராம்ஸ் 200 கிராம்ஸ் 500 கிராம்ஸ் எதுனாலுமே மேனுவலாக நம்ம செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்துடும், டிஸ்பேச் ஆயிரும். அதை எடுத்து நம்ம சீலிங் மிஷினில் வச்சோம்னா நம்ம பேக் பண்ணி கிடச்சிரும். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் பவுட்ரு ஃபில்லிங் இன்றைக்கி வந்து மினிமம் பட்ஜெட் 1,50,000 1,60,000 வருதுங்க. ஸோ இதை விட 3 மடங்கு அது வந்து அதிகம். ஸோ அதனால் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ ஸ்டார்டப்பாக இருக்கிறவங்க தைரியமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ வாங்க இதோட டெமோஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ளக் பண்ணிவிட்டுங்க ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கிறோம். ஸ்விட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயிட் வேணும், நான் வந்து 10 கிராம் செட் பண்ணியிருக்கேங்க. ஸோ வெயிட் வந்து எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது இப்போ நான் வந்து இப்போ சப்போஸ் நம்ம வந்து எத்தனை பேக்கெட்ஸு, இப்போ இதில் வந்து 25 பேக்கெட்டுக்கு நான் செட் பண்ணுறேன். இப்போ 10 கிராமு எனக்கு 25 பேக்கெட் வேணும். இல்லை நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் கொட்டிடுறீங்க, இதில் ஃபுல்லாக கொட்டிட்டு எனக்கு 100 கிராம்ஸ் 100 பேக்கெட்ஸ் வேணும், இல்லை 50 பேக்கெட்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் இந்த பட்டனை ஆன் பண்ணால் போதும், வெயிட் வந்து இறங்கிட்டே இருக்கும். அப்படி எனக்கு இதில் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குன்னா அதில் மேனுவல் ஹோல்டர் இருக்குங்க. ஜஸ்ட் இந்த மேனுவல் ஹோல்டர் இருக்குது இல்லைங்களா, இந்த மேனுவல் ஹோல்டரில் நம்ம வச்சு இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணணும்னா போதும், இது வந்து டிஸ்சார்ஜ் ஆகும். ஸோ ஜஸ்ட் நான் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், நம்ம எவ்வளோ அளவுங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் டிஸ்சார்ஜ் பண்ணுறேன், காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், ஜஸ்ட் 1 ஷாட் தான். இப்போ நம்ம இதை டிஸ்பேச் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து உங்களுக்கு ஐட்டம் வந்து இதாகிடுது பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ அடுத்தது அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு கிளிக் மட்டும் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் பேக்கெட்டில் ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து மேனுவல். இல்லை அப்படின்னா அந்த ஸ்விட்ச் பட்டனில் டிஸ்சார்ஜ் பட்டன் இருக்குது, அது இது பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக ஒரு 10 கிராம் நம்ம செட் பண்ணுறோம், 8 கிராம் தான் இருக்குது, அது நான் போட முடியாதுன்னா என்டையராக டிஸ்சார்ஜுன்னு ஒரு பட்டன் இருக்குங்க. அதை என்டையராகவே நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை டிஸ்சார்ஜ் பண்ணி கொடுத்துரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு ஒரு காம்பேக்டான பவுட்ரு ஃபில்லிங் மிஷின் வந்து ரொம்பவே கஷ்டங்க. ஏன்னா இந்த பட்ஜெட்டில் ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டில். ஸோ நீங்கள் கம்மியான பட்ஜெட்டில் பவுட்ரு ஃபில்லிங் பார்த்துட்ருக்கீங்க, கிரானுவல்ஸ் ஃபில்லிங் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வர வேண்டிய ஒரே இடம் கேஎம்எஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ நம்ம கேஎம்எஸ் இண்டஸ்ட்ரீஸ் சென்னை மற்றும் பல்லாவரத்தில் இருக்குங்க. அது மட்டும் இல்லை, கோயம்புத்தூரில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது, திருவூர்லேயும் கண்ணூர்லேயும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் நிறையா பார்க்கலாம்.